அவளை அவளாக இருப்பதற்கு அனுமதிக்காத இந்த உலகம் அவளை பற்றி என்னென்னவோ சொல்லுகின்றதே. அவள் ஒரு கோபக்காரியாம், அவள் திமிர் பிடித்தவளாம், அவள் சொல்வேச்சு கேளாதவளாம், அவள் பிறருக்கு மதிப்பே அளிக்காதவளாம், என்னென்னவோ சொல்லுகின்றது அவளை அவளாக இருப்பதற்கு அனுமதிக்காத இந்த உலகம். ஆனால் இந்த உலகத்திற்கு ஒன்று விளங்குமா என்று தெரியவில்லை. நாம் நினைப்பது போல் இல்லாமல் அவள் நினைப்பது போல் அவள் இருந்தால் அவள் இன்னமும் இந்த உலகத்தில் அழகாயிருப்பாள் என்பதை. நம்மள எத்தனை பேர் அசிங்கப்படுத்தினாங்க, எத்தனை பேர் இது பண்ணாங்க யோசிச்சுக்கோங்க. பழி வாங்க வேண்டாம், யோசிச்சுக்கோங்க. உங்க சக்சஸ் தான் அவங்களுக்கு பழி வாங்குற மாதிரி. அவங்களுக்கு நீங்க நல்லதும் பண்ண வேணா கெட்டதும் பண்ண வேணா, உங்களுக்கு நீங்க நல்லது பண்ணிக்கோங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, அதுவே அவங்களுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும். உன்னை பத்தி ஊர்ல பேசுறதெல்லாம் உனக்கு தெரியுமா? இத பத்திலாம் யோசிக்க நேரம் இல்லம்மா. வேலை வெட்டி இல்லாதவன் தான் அடுத்தவ முதுவை எட்டி பாப்பான். முதுகுக்கு பின்னாடியே பாத்துட்டு இருந்தோன்னு வை, முன்னாடி போக முடியாது. வாழ்க்கை எப்படி போகுதோ அந்த ஃப்ளோல போய்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில கொஞ்ச நெஞ்சமா பார்த்தோம், பார்த்தாச்சு, நிறைய பார்த்தாச்சு. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். வந்தா டேக் கேர், வேலைக்கு போனா டோன்ட் கேர், அவ்வளவுதான். என்ன நான் சொல்றது? ஒருத்த அமைதியா இருக்கான்னா அவன் மண்டையில பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு சிரிச்சு பேச தெரியாமலாம் இல்ல, ஒரு பாயிண்ட்ல அவன் தான் எல்லாருக்கும் கான்வர்சேஷன் கிரியேட்டராவே இருந்திருப்பான். நிறைய விஷயங்களை பார்த்த அப்புறம், நிறைய பேர்கிட்ட ஏமாந்த அப்புறம் எவனுமே வேணாம் சைலண்ட் ஆகிருப்பான். சைலண்டா தானே இருக்கான், ஏமாத்திரலாம் விளையாடிடலாம் நினைச்சிடாத. அமைதி ஒரு வகையான கோவத்தோட வெளிப்பாடுதான். இப்போ அவனுக்கு யாராவது பிரச்சனை கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சா அவன் ஒருவேளை அமைதியை கலைச்சா டேமேஜ் ரொம்ப சீரியஸா இருக்கும்.